தூக்கி போடுறான் அந்த தீயில் அந்த ஆட்டுத்தலையை. ஆட்டுத்தலை கிரேவி செம்மையாக சமைக்கிறோம், செம்மையாக ருசிக்கிறோம். எறா அந்த நாட்டுக்கட்டியா தூக்கி போடுறான் அந்த தீக்குச்சியை. பற்ற வைக்கலாம் நாட்டு அடுப்பு. எரியுதுப்பா, ஜகஜோதே எரியுதுப்பா நாட்டு அடுப்பு. தலை ஆட்டுத்தலை எப்படி தீக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுதான் தலை, ஆட்டுத்தலை. தீர அந்த ஆட்டுத்தலையா நல்லா அப்படி சைடு அந்த முடி நல்லா தீஞ்சு போடுறா. தீர வரைக்கும் நல்லா தீடா. இன்னைக்கு ஒரு வேட்டடா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? ஆட்டுத்தலை வாங்க ஒரு வெட்டுவோம். வெங்காயத்தில் எடு. ஆட்டுத்தலையை நல்லா கழுவலாம். க்ளீன் பண்ணிக்கலாம்பா. சுத்தமாக ஆட்டுத்தலையை கழுவிக்கலாம்பா. சுத்தமாக முடியலாத நல்லா செதுக்கலாம்பா. சீக்கிரம் இந்த மாரி இந்த கலராக வர்ற மாரி நல்லா கழுவிக்கலாம்பா. அப்படின்னா தான்ப்பா நல்லா ஆட்டுத்தலை முடியலாமல் நல்லா அருமையாக இருக்கும். மங்களகரமாக இருக்கிறதுக்கு மஞ்சள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மஞ்சத்தூள் நல்லா குழச்சி ஆட்டு தலையில் நல்லா பூசிக்கலாம்பா. அப்போ தான் அந்த தீஞ்ச வாசனைலாம் நல்லா போகும்பா. ஏய் ஏந்திரியா, ஆட்டுத்தலையை நல்லா ஒரு பாத்திரம் எதுனா கட் பண்ணிக்கலாம்பா. காது நம்மளுக்கு தேவையில்லை, அதனால் கட் பண்ணி வச்சுக்கலாம்பா. நவரை அரிசி நவர நடு மண்டியில் நச்சுன்னு பொழக்கணும். காட்டு நடு மண்டியில் நச்சுன்னு பொழக்க போகிறோம்பா. பாருங்க அப்படி போடே. மூளை எடுத்தாச்சியா, நல்லா சிறுனே கட் பண்ணிக்கலாம்பா. கறியை வெடிக்கலாம்பா. ஆட்டு நாக்கு
ஆட்டு நாக்கு அத்துக்கலாம்பா. இதாம்பா ஆட்டு நாக்கு அத்துக்கலாம்பா. அத்தாச்சுப்பா. ஆட்டுக்கறியில் என்ன நன்மைனாக்கா, குழந்தை பிறந்தவங்களுக்கு குழந்தை தலை நிற்கிறதுக்கு தலைக்கறி சாப்பிடுவாங்க. ஆட்டுத்தலை சாப்பிட்டாக்கா குழந்தை தலை நிற்குன்னு சொல்லுவாங்க பழமையில். இதனால் இது ஆட்டுத்தலை வந்து அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தை பிறந்தவங்க. அது இல்லாமல் இதில் வந்து புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளது. ஆட்டுக்கறி எல்லோரும் சாப்பிடுங்க, உடம்பு நல்லது. தலைக்கறியில் எலும்பு தான்ப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. அந்த ரசப்பட்டு பூரா அந்த தலைக்கறியில் தான்ப்பா இருக்குது. அருமையாக இருக்கும்பா தலைக்கறி. வாங்க சமைச்சு சாப்பிடலாம். சட்டி வச்சுக்கலாம். சமையல் எண்ணெய் ஊற்றிடலாம்பா. சட்டி காஞ்சிச்சுப்பா. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம்பா. எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம்பா. வெங்காயம் போடலாம். போடலாம்பா. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம்பா. அரைச்சம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம்பா. தலைக்கறி போட்டுக்கலாம்பா. உப்பு போட்டுக்கலாம்பா தேவையான அளவு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உங்கள் தேவைக்கு ஏற்ப விலையில் நீங்கள் விரும்பும் வகையில் வாங்க சாப்பிடலாம். பா வேற லெவலுப்பா. செம்ம செம்ம. வாங்க வாங்க சாப்பிடலாம். வாசனை கம்மன்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம். ஆட்டுத்தலை கிரேவி செம்மையாக இருக்குப்பா.